வீட்டில் ஊதி திரிக்கன்னு ஊதி திரிக்க அதை எடுப்பாங்க எடுப்பாங்க இந்த ஊதி திரி சரி இந்த வயர் இருக்குது அவர் வாங்கி தந்தாங்க பாருங்க அந்த ஐயா வந்து உழைக்கக்குள்ள வாங்கி கொடுத்த ஒரு சின்ன ஒரு மோதிரம் உண்டு நமக்கு நல்ல சாப்பாடுகள் கொடுத்து அவங்கள கஷ்டப்பட விடாம யாராவது உறவுகள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உண்டியல் என்றது இப்போ நிறைய பேர் வந்து பயன்படுத்துறலன்னு சொன்னா அவ்வளவுக்கு நொண்டியருக்குள்ள காசு கொஞ்சம் போட்டு வச்சிருந்தாங்க அதுவும் 80 ரூபாய் தான் கிடந்துருக்குது அதை தோண்டி எடுத்து இப்போ ஐயாட வெறுமனமே இப்போத்தைய பிள்ளை எல்லாம் வந்து இந்த சோசியல் மீடியா எல்லாம் வந்து இப்போ ரீல்ஸ் செஞ்சுட்டு அந்த சினிமா கவர்ச்சி அதுகளை பார்த்து என்ன படிச்சு கொண்டே வந்து ஓகே நம்மளோட உறவுகளுக்கு உதவி செய்யணுன்றது எல்லாருக்கும் அந்த ஒரு எண்ணம் வராது அந்த பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்த எண்ணி பாருங்கம்மா அவ்வளோ இருக்கீங்க நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு MNFLR அப்படி எல்லாருமே நம்புறேன். இன்னைக்கு நாங்கள் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் மாவடி முன்மாரி என்கின்ற ஒரு இடத்தை வந்திருக்கின்றோம். மாவடி முன்மாரி என்று சொன்னாலே தொழிலும் இல்லம் எல்லாரும் ஞாபகத்துக்கு பெறும். அதோட வந்து நம்ம ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அவங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர், அதோட வந்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு வந்து எந்த விதமான உதவிகளும் இல்லை, அதோட வந்து சாப்பாட்டுக்கும் சரியான முறையில் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அப்போ அவங்கள வந்து வீடியோ எடுத்திருந்தோம். இவங்களை வந்து அறிமுகப்படுத்தணும் பார்த்தீங்கன்னா இந்த மாவடி முன்மாரியில் இருக்கக்கூடிய அண்ணன் என்னக்கூடிய ஒரு அண்ணா தான். அப்போ அந்த அண்ணா வந்து அறிமுகப்படுத்தியிருந்தோம். நாங்கள் வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். அப்போ அந்த வகையில் மிச்ச நாளைக்கு அப்புறம் ஒரு மாதம் கழித்து நாங்கள் இந்த இன்றைய வந்திருக்கின்றோம். இப்போ இந்த உதவியை யார் செய்ய போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மலர்வண்ணன் அங்கிள் தான் வந்து செய்ய போகிறாங்க. அவங்களுடைய குடும்பம் சார்பாக வந்து இந்த உதவியை வந்து வழங்க போகிறாங்க. மலர்வண்ணன் அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குடும்பம் இருக்கட்டும் இந்த உதவி மட்டுமில்லை நிறைய உதவி திட்டங்களை எங்களூடாக வழங்கி இருக்கின்றாங்க. அந்த வகையில் மொத்தமாகவே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 lakhs அதாவது 1 லட்சம் ரூபா பணம் வந்து அனுப்பியிருந்தாங்க. அந்த 1 லட்சம் ரூபா பணத்தில் வந்து நாங்கள் இதற்கு முன்னே ஒரு வீடியோவில் ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க 25,000 ரூபா நாங்கள் கொடுத்துருந்தோம். மிகிதமாகவே 75,000 ரூபா இருக்குது. அதில் வந்து ஒரு தொகையை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் போகின்றோம். அப்போ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணன் அந்த அண்ணா எங்களை அறிமுகப்படுத்த அந்த அண்ணாவுக்கு வந்து கால் பண்ணி தான் நாங்கள் இப்படி இன்றைக்கு பாரமண்ணா நில்லுங்கன்னு சொல்லி அப்போ இன்றைக்கு வேலை நிமித்தம் காரணமாக அவரும் அந்த ஒரு இடத்த போயிட்டுதார். அதோட காலையில் ஆட்டோ எடுத்து சரி ஓகே வருவம் வந்து ரெடி ஆகணுன்னே ஆட்டோ வந்து ரிப்பேர் ஸ்டார்ட் வரல. அப்போ கொஞ்சம் நிறைய ட்ரை பண்ணிவிட்டு இந்த கடைசியாக இந்த பைக்கில் வந்து சேர்ந்த உள்ளால் வந்து 3 பேர் ஆக்கள் நாங்கள் மாறி இனி 3 பேர் ஆக்கள் வர முடியாது மெயின் ரோட்டால் எல்லாம் ஒரு மாதிரியாக வந்து சேர்ந்துட்டோம். அப்போ அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12:30 1 மணி ஆகுது டைம். அப்போ இப்போ போகப்புறம் பக்கத்தில் நின்று இந்த இன்ட்ரோடக்ஷன் மீடியம் எடுத்துக்கொண்டு இருக்கோம். அவங்களுடைய நிலைமை வந்து சரியான மாதிரி ஒரு கவலைக்கிட மாதிரி இருக்குது. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நிற்கக்குள்ள வந்து அவங்க கால் பண்ணியிருந்தாங்க, தம்பி எப்போ நீங்கள் வருவீங்க, வாங்கய்யா செலவுக்கும் காசு இல்லாமல் இருக்கு, அரிசி பருப்பு அது வாங்கிட்டாங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. அங்கே நின்றதால எனக்கு வரையலாம் போயிட்டு சரியான மாதிரி கவலையாக இருந்தது. ஓகே நம்ம போயிட்டு போன உடனே அங்கே முதலாவது போகணும் அப்படின்ற மாதிரி வந்த உடனே அந்த முக்கியமான சில வேலைப்பழுக்கள் காரணமாக உடனேயும் வரையலாம் போயிட்டு 2 நேரம் வந்திருக்கின்றோம். ஓகே அவங்களுக்கான உதவிகளை வழங்கிட்டு நாம் போவோம். அப்போ காலையில் வரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுக்குரிய அந்த உலருணவு பொருட்களை வாங்கிட்டு வரதான் எங்களுடைய பிளானாக இருந்தது. அப்போ ஆட்டோ வந்து ரிப்பேர் ஆகினதால அப்போ அந்த பொருட்களை வந்து கொஞ்சம் ஏற்றிட்டு வரதில்லை கொஞ்சம் சிரமமாயிடுது. அதனால் அவங்கள்ட்ட வந்து காசை கொடுக்க போகிறோம். இந்த பைக்கில் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் 3 பேர் ஆகல் அப்போ அதில் கொஞ்சம் கொண்டு வர கஷ்டம், அதனால் வந்து காசை கொடுப்போம். அப்படி நாங்கள் இன்றைக்கி ஆட்டோவில் வந்துருந்தால் அவங்களுக்கு ஒரு 10,000 15,000 ரூபாய்க்கு சாமான வண்டி கொடுத்துட்டு மிச்ச காசை வந்து கையில் கொடுத்துருப்போம். சரி பிரச்சனை இல்லை, அவங்களோட தேவைகளுக்கு எடுத்துக்கொள்வாங்க. நம்ம அப்படியே போவோம். வாங்க அப்படியே ஏறுங்க போ. ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா என்னதை கூட்டி வந்தேன்னு சொன்னா அந்த பைக் வந்து இடையில நின்றா பைக்கை தள்ளுறதுக்கு. மாவடி முன்மாரிக்குள்ள வந்தாலே இந்த பக்கத்துல இருக்கிற துயிலும் இல்லம், இந்த துயிலும் இல்லத்துக்கு முன்னாடி தான் அவங்களோட வீடு இருக்குது. அதோட நாங்கள் முந்தினாது ஒரு 2 நாளைக்கு முதல் வாரத்துக்கு நாங்கள் தயாராகினாங்க. அப்போ அவங்களுக்கு கோல் எடுத்திருந்தோம். அப்போ அவங்க வந்து டயாலிஸ் பண்ண அந்த ஐயாவுக்கு டயாலிஸ் பண்ண போனதால் நிற்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் வரல. இல்லாட்டி ஒரு 2-3 நாளைக்கு முதலே வந்து அவங்களுக்கு அந்த ஹெல்ப் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும்.
அம்மா அப்படி பாருங்க ஐயா வந்து படுக்காரு எல்லாமே. இந்த வயதுல கிட்னி ஃபெயிலியர் எல்லாம் வந்து எப்படி இருக்கும். அம்மா வாங்கம்மா. கறி என்ன ஐயா சமைச்சு? என்னம்மா சமைச்ச கறி? கறி என்ன சமைச்சு கறி பசிக்குதா? உள்ள வருவோம். இல்ல இல்ல பிரச்சனை கட்டில இருக்கணும். கட்டில இருக்கணும் பிரச்சனை இல்லை. ஐயா சாப்பிடு இல்லையா? அப்ப இந்த கறி கேட்டவ அந்த யூரின் போற குளிச்ச முடிஞ்சு இன்னைக்கு போவான் ஒரு வாகனம் இன்றைக்கு டைலஸ் பண்ற டேட்டா நாளைக்கு தானே. அப்ப இன்றைக்கு சமையல் என்னம்மா? கூலி கிட்டு சாப்பிட்டு அவர் சொல்றாரு கூலி என்னாரு என்று கேட்கிறாரு. அப்ப நாங்க வந்து போனதுக்கு அப்புறம் ஏதாவது ஹெல்ப் நேரடியா வந்து கிடைச்சதா? நீங்க வந்து அப்படியே கட்டிட்டேன் இந்த உடுப்பெல்லாம் கிடக்கு கழுவுல. நீங்க கோலடுக்குள்ள யாழ்ப்பாணத்துல இருந்து அடுத்து நேற்று நினைக்கிறேன் போய் அந்த முந்தின நாளைக்கு மூன்று ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா 10 தடவை 5 நாளைக்கு அங்க அப்ப 12 தடவை ஒரு மாசம் இதுக்கு ஒருக்கா பந்தடி போற 19 போகல கணக்கு குறைக்கல போற நாங்க வசதிக்கலாம் மட்டக்களப்பு சாப்பாட்டுக்கு எல்லாம் வேணுமா? பொருட்கள் எல்லாம் இருக்கா? ஏதாவது ஒன்றுமே இல்லைண்ணே. அரிசி ஒன்றுமே இல்லை. அப்ப இன்றைக்கு சமையல் வந்தப்ப எங்க வேண்டி சமைச்ச நீங்க? சாப்பிட்டேன். சரி மாதிரி குளராதீங்க பிரச்சனை இல்லை. நாங்க எங்களை முடிஞ்ச இந்த ஹெல்ப்பை வந்து செஞ்சுட்டு போறோம். அது கூட இப்போ செலவுகளை பாருங்க. அப்புறம் பாப்போம் சரி நாங்கள் அடிக்கடி வருவோம். இப்போ டயாலிஸ் பண்ண போற இடத்துல என்னம்மா டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒன்று சொல்றாங்கல்லம்மா தாளெல்லாம் தந்தாங்க அங்க இருந்து சரியா பண்ணிட்டு வேறுட்டான் இந்த கும்ப தாள் இருக்கு. அப்ப 30ஆம் போறதுக்கு 29ஆம் போறேன் சரி பண்ணி தருவாங்க. அங்க என்ன கேட்டாங்க என்கிட்ட என்னம்மா கிட்ட நீ போட போறீங்களான்னு கேட்டாங்க. வசதி 2-3 இரத்தம் போட ஆண்டு அங்க கேட்டாங்க கேட்டான் 5-6 வாட்டு அடிக்கக்குள்ள இல்லையா ஒரு இல்லையான்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஊசி 50 இரத்தம் போட. அப்ப இந்த டயாலிஸ் பண்ண போறதுக்கு அம்மாண்ட காசிக்கெல்லாம் என்ன செஞ்சு நீங்க? போற செலவு வார செலவு அவங்க அப்பா 2000 முந்தலாம் அது வயது நாள்தான் அவருக்கு 2000 காசு எடுத்து கொண்டு பிடிச்சாரு. கியூஆர் காசு எவ்வளவு வந்தது? 5000. அப்ப அவங்களோட அப்பாட்ட 2000 மண்ணு. அப்ப அதை போயிட்டு வந்து அதுல காசு இருக்கா மிச்சம்? மிச்சம் இருந்து 2000 அவருக்கு கொடுத்து போட்டு நீ போய் வந்தானே அங்க. இப்ப உடம்பு என்ன மாதிரி எப்படி இருக்கு உங்களுக்கு? உங்களுக்கு விட கொஞ்சம் நல்லா இருக்கு. நடந்து கொஞ்சம் கொஞ்சம் பெருமாறலாம். இது இப்ப இந்த வயர் எடுத்தா தானே வயர் எடுத்து கையில வைப்பாங்க. வயர் இருக்குத்தானே உங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்கய்யா. அதை எடுத்து இங்க வைப்பாங்க. இந்த வயர் இருக்குது இல்ல இன்னாட்ட வச்சு அந்த அரிக்கிறாப்பா வயர் இருக்கு. அந்த வீட்டில ஊதி திரிக்கணும் அதை எடுப்பாங்க. அதோட எடுப்பாங்க. இந்த ஊதி திரி குளிக்கிறதெல்லாம் கட்டி போட்டுதான் குளிக்கிறேன். மருந்து தந்திருக்காங்க மேல போட்டு குளிக்கிறதுக்கு. அது என்னன்னு சொன்னா அந்த ரத்தம் பாய்ச்சிட்டு வர அண்டு மட்டும் கொஞ்சம் நல்லா ஆகினா 2-3 நாளைக்கு
நல்லா இருக்கும். அந்த வீக்கெண்ட் எல்லாம் வத்திருக்கும். ஆ இப்படிதான் போகுது. முன்ன பிடிப்பு இருந்த காலி நல்லா இருக்கு. ஏன்னாண்டா இப்ப கொஞ்சம் படவுடன் இருக்காம சரிதான் நடுக்கிறான்னு சொல்லுவாரு. நல்லா நடந்துரிஞ்சவரு, வேலையிடல நடந்துரிஞ்சவரு, தங்கச்சில வாடிக்கெல்லாம் போவாரு. கொஞ்சம் கஷ்டமா இருக்காண்டா படுத்த நின்றுதெல்லாம். இப்ப உங்களுக்கு என்னம்மா வேணும்? இப்ப காசு தரையா இல்ல என்ன சாமான் பண்ணி தரையா? காசு வேணும் தாங்க. பாப்போம், காசு இருந்தா கடையெல்லாம் கொடுக்கணும். நாங்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா போகணும் நினைக்கிறோம். கடையில எவ்வளவு கடன் இருக்கு? கடையில கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்குறோம். நாங்க ஒன்றும் 2000 தான் இருக்கு. 2000 தானே கடன் இருக்கேன். நாங்க உனக்கா வாங்குறதுல அந்த டிவி வருது முடிச்சு பாத்தியா? 2 பேருக்கு டிவி நான் கட்டு காசு தான் எடுத்தோம். கட்டோம் டிவிக்கு அப்ப எவ்வளவு ஆர்டரு? 58ல 20 கட்டி போட்டேன். 38 கட்டணும். சந்தனா 15 ஒன்று 14 ஒன்று 1000 போட்டு தந்தவங்க. அந்த காசு கண்ணன் தம்பு என்ன சும்மா இருக்கிற அலுப்புல டிவி வேண்டுனேன். நீங்க இப்போதைக்கு வாண்டியது இல்ல. இப்ப என்ன சாப்பிட காசு இல்ல, இவ்வளவு பிறகு என்னது டிவி? காசு இல்ல, நீ வேண்டி இப்ப எவ்வளவு காலம்? இப்ப 5000 இல்ல, நீங்க வரக்குள்ள இருக்குமா? மூன்று மாத்திய காசு கட்டி போட்டேன். கட்டது அப்ப கட்டுன அந்த காசு கட்டுன எங்க இருந்து கட்டுனேன்? இது நான் சொன்னேன்னா 3 மாத்திய காசு கட்டி போட்டேன். 5000 எடுத்து கட்டி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கட்டுனேன்னா. சரிம்மா, அப்ப என்ன செய்ய? நாங்க இப்ப காசு தரையா இல்ல சாமான் பண்ணி தரையா? என்ன செய்ய போறீங்க? அந்த 2000 கொடுப்போம் கடையில. அப்ப மிச்சம் என்ன சாமான் பண்ணி தரையா? இல்ல, காசு வேணும். நாங்க சாப்பிடுற நேரத்துக்குள்ளால பார்த்து செஞ்சுக்கலாம். அதனால தந்தா நீங்க சாப்பாட்டு சாமான வாண்டி எடுப்பீங்களா? ஆமா பண்ணிக்கலாம். அதுக்கு அது சொன்னா தருங்க, சுமங்கி கொடுக்கலாம். சிலவுக்கு தானே ஓர வாரதுக்கு இப்போ ஓட்டோ வசிலாட்டி ஓட்டோவில் வந்து கூட தரங்க நடக்கல. தூரம் அவங்க என்ன தூரம் நடந்து எப்படாங்க மூச்சலுக்கு இருந்தார். இப்ப குறவும் இன்னும் கடும் வருத்தம் எல்லாம் அனுப்புறது. சரிம்மா, என்னன்னு சொன்னா நாங்க வரக்குள்ள நாங்க உங்களுக்கு சாமான் வேண்டி காய்ச்சி தந்துட்டுப்போம். என்னன்னு சொன்னா ஆஸ்திரேலியாவில இருந்து மலர்வண்ணன் என்ற ஒரு அங்கிள், ஒரு அண்ணா, அவங்க வந்து அனுப்பியிருந்தாங்க காசு. இதுல ஒரு 25,000 இருக்குது. அப்ப நாங்க ஒரு 10,000 15,000 சாமான வேண்டி மிச்சதான் கூட கையில நாங்க வந்து நாங்க ரெடி ஆகுன்னு ஆட்டோ வந்து காலையில பழுதா போயிட்டுது. அதால சாமான் வண்டிலாம் போயிட்டு பைக்கில் அமர்ந்துனாங்க. இப்போ இதுல வந்து 25,000 இருக்குது. இந்த காசுக்கு நீங்க உடனே கொடுக்குற 2,000 கொடுத்துட்டு அந்த கடையிலேயே ஒரு 10,000 காசை விட்டு வைங்க. அப்புறம் நீங்க சாமான வேண்டி எடுங்க. அது கடை விட தெரியுது. ஆட்கள் குடிச்சா தம்பி நம்ம போற நேரத்துல வேண்டி எடுக்கலாம் தருங்க. நமக்கு சொல்றானே இப்ப என்னடா போறதுக்கு காசு போனது. இல்ல, நாங்க ஒரு கடையில 15,000 கொடுத்து வைக்க நீங்க வாங்குற கடையில நீங்களே வேண்ட போறீங்களா? சரி, எண்ணி பாருங்கம்மா எவ்வளவு இருக்குன்னு. சத்தமா சொல்லுங்க. 25 இருக்குமா? 25,000 இருக்குது. இந்த காசை வந்து இப்ப அங்க ஒரு பாருங்க, அவங்க பார்த்து கொண்டு இருப்பாங்க. இப்ப ஆஸ்திரேலியாவில இருந்து இந்த உதவி செய்தவங்க அவங்க உங்களுக்கு சில வேலைகளில் மேலதிகமான உதவிகளும் செய்யலாம். அப்ப இந்த குடும்பம் சார்பாக பார்த்து கொண்டு அவர் பொம்பளை பிள்ளை வந்து படிச்சு கொண்டு வேலை செய்து அதுல இருந்து மிச்சம் பிடிச்சிதான் இந்த காசு அனுப்பியிருக்காங்க உங்களோட கஷ்டத்துக்காக வேண்டி. அப்ப அந்த பிள்ளையாக்கள் குடும்பம் அவங்களோட அந்த அக்காக்கள் அந்த மலர்வண்ணாங்கள் அவங்க எல்லாம் பார்த்து கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? குளராதீங்கம்மா, குளராதீங்க. யோசியா, நாங்க வந்து அடிக்கடி பார்ப்போம். ஏன் இந்த வருஷத்தை எனக்கு ஆறுதல் இல்லை.
வலி ஓட்டம் வலி எனக்கு காய்ச்சல் தான் காய்ச்சல் போயிட்டு காய்ச்சல் போயிட்டு இருமல் தாமல் வேற மாதிரி காய்ச்சல் வரும் டக்கு நகரம் வச்சுக்கப்படாது நாளைக்கு போனா சரி ஓகே. என்னன்னு சொன்னா அந்த அம்மா வந்து அழுது கொண்டே இருக்காங்க, நன்றி சொல்லணும்னு சொல்றாங்க. சரிம்மா கும்பிடாதீங்க, கையெல்லாம் எடுத்து கும்பிட்டு தராங்க, நன்றி சொன்னாலே போதும் வாங்க. ஓகே எவ்வளோ இடத்துக்கு போகும் என்ன செய்யறோம், உங்களோட கஷ்டம் விளங்குது. பாப்போமே அடுத்த கட்டமா பாப்பேன், நான் உங்களை முடிஞ்சா செய்யறோம். சரியா ஐயா வணக்கம். இப்ப இந்த உதவியை செய்த அந்த குடும்பம் அவங்க எல்லாரும் பார்த்து கொண்டு இருப்பாங்க. நீ இந்த உதவி கிடைக்க உங்களோட வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணி உதவி செய்ய சொல்லி ஆதரவு வழங்கினவங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மலர்வண்ணன் அங்கிள் அவங்க அந்த குடும்பத்துக்கு நன்றி, ஐயா செய்ததுக்கு நன்றி, நமக்கு மிக்க நன்றி. சரியம்மா சரி, குளராங்க பிரச்சனை. சரியா யோசிக்காதீங்க, நான் வருவேன், நான் திரும்ப அடிக்கடி வருவேன். சரியா அது அதோட இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் இப்போ மேலதிகமாகவும் அவங்களுக்கு உதவிகள் தேவை. அதாவது இப்போ அவங்க தொடர்ந்து வைத்தியசாலைக்கு போய் கொண்டிருக்காங்க, அந்த செலவு, சாப்பாடு செலவு, இப்படி அவங்களுக்கு செலவு தான் கொஞ்சம் கூட. அப்போ இப்போதைக்கு என்ன பொறுத்தவரையில் ஐயாவுக்கு எத்தனை வயதுன்னு சொன்னீங்க? 63 வயசு. 63 வயசுல இப்போ கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவ்வளவு செலவாக்கி இந்த வயசுல செய்யறன்றது என்ன பொறுத்தவரை கொஞ்சம் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். சாத்தியம் இல்லை, அது சொல்லத்தானே வேணும். உங்களுக்கு அப்புறம் நம்பிக்கை ஒன்று வந்துட்டு போயிடாது. அப்போ அந்த வகையில் இப்போ அவங்களுக்கு கிட்னி டிரான்ஸ்ஃபர் நம்ம செய்யாட்டியும் அவங்களோட இப்போ இருக்கிற காலத்துக்கு அவங்கள வந்து வடிவாக பார்த்து கொண்டு நல்ல சாப்பாடுகள் கொடுத்து அவங்கள கஷ்டப்பட விடாமல், யாராவது உறவுகள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த முன் வந்து இந்த குடும்பத்தை வந்து இப்போ நீங்கள் உங்களோட குடும்பமாக நினைச்சு தத்தெடுத்து உங்களுக்கான உதவிகளை வழங்குங்க, அதான் கேட்க முடியும். சரிம்மா நன்றி. எப்படி செஞ்சா எனக்கு பெருமை, நம்மளையும் கத்தி தான் இருக்கேன். என்னது கதை நீங்க கத்தி இருந்த அவர் என்ன கத்தாத கதிரையை போட்டு கத்தி இருந்தோம். ஒரு நேரம் பாண்டு கையில இப்போ கொஞ்சம் ஒரு காசு இல்லையா? இல்ல கையிலமா இப்ப உங்கள்கிட்ட கொஞ்சமும் காசு இல்லையா? இல்ல ஒரு 1000 இல்ல செலவுக்கு. என்ன சொல்றேன் இல்ல இப்பமா இப்ப உங்களோட கையில இப்ப இந்த 25,000 ரூபாய் கழிச்சு இப்ப உங்களோட சேமிப்பா உங்களோட கையில வந்து ஒரு 1000 ரூபாயும் இல்லையா? குட்டை முடிவு உண்டியலுக்கு போட்டவருக்கு 80 ரூபா காசு விடியும். நான் இது தோண்டி எடுத்துட்டு போனேன் இது வாங்குறதுக்கு. அப்ப 80 ரூபா காசு அது உண்டியல் கிடந்தா தோண்டி எடுத்த நீங்க பென்ஷன் வாங்குறது. பாருங்க உண்டியலுக்குள்ள காசு கொஞ்சம் போட்டு வச்சிருந்தாங்க, அதுவும் 80 ரூபாய் தான் கிடந்துருக்குது. அதை தோண்டி எடுத்து ஐயா அந்த உடுப்பை கழுவுறதுக்கு வேண்டி உண்டியல உண்டியல கொஞ்சம் எடுத்தாங்களா பாபம்? எடுத்தாங்க. என்ன செய்யற, எல்லாரும் கஷ்டம்தான். சில்லற காசு வேணும் தான் கிடக்குன்னு 3-4 குத்தி கிடக்கு, 2 ரூபா குத்தியா கிடக்கு. இப்ப 80 ரூபா எடுத்து 2, 4, 6, 8 ரூபா கிடக்கு. 8 ரூபா கிடக்காது. வீடியோல தெரிய மாட்டேது அந்த இதுக்குள்ளால. இதான் நிறைய பேருடைய ஒரு வாழ்க்கை. உண்டியல் என்றது இப்ப நிறைய பேர் வந்து பயன்படுத்துறல. என்ன சொன்னா அவ்வளவுக்கு சமுதாயம் மாறிக்கொண்டு வளர்ந்து கொண்டு போயிட்டு, ஆனா இன்னும் நம்முடைய தமிழ் இந்த சமுதாயத்துல வந்து நிறைய குடும்பங்கள் இப்படி தமாந்து கொண்டு உண்டியலை நம்பி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்க சேமிச்சு வைக்கிறது. அது கூட அவங்களுடைய ஒரு நோய்க்கோ அவங்களுடைய சாப்பாடு கூட உதவாத ஒரு நிலைமை கூட வருது. எல்லாருக்குள்ள சேமிப்பு பண்ணி அவங்க போடுறது கூட அந்த அளவு சேமிப்பு இல்லை. என்னங்க ஒரு மோதிரம் இருந்து 17,000 வித்து நான் பச்சு வச்சுக்கிறது காசும் வைக்கிறது. எத்தனை மோதிரம்? சின்ன மோதிரம் இருக்கு போகணுமா அடிச்சிட்டு செலவு காசு இல்லாம சின்ன மோதிரம் ஒன்று இருந்து 17,000 ரூபாய் கேத்து. 17,000 ரூபாய் சொன்னா கால் போகணும் பிறகு சின்ன சின்ன. அது வந்து நீங்க இந்த பெஸ்டா வாங்க தங்கம்மா
அவர் வாங்கி தந்த அங்கம் பாருங்க. அந்த ஐயா வந்து உழைக்கக்குள்ள வாங்கி கொடுத்த ஒரு சின்ன ஒரு மோதிரம் உண்டு, நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. 17,000 ரூபாயா வித்திரிக்காவு. நிறைய வச்சுக்கணும், காசெல்லாம் ஒழிஞ்சுமா. இதுக்குள்ள ஃபுல்லா வச்சிருந்த நீங்க காசு எவ்வளவு வச்சிருந்த நீங்க? எடுத்து போட்டு நான் எடுத்து போட்டேன் வச்சிருந்தேன். சரிம்மா குளராதீங்க, பார்த்துக்கொள்ளுங்க. அப்புறம் நாங்க வாரமே சரியா போயிட்டு வரட்டா ஒண்ணு வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சரி சரி. ஐயா இந்தாங்க வண்டி. என்ன ஐயா நாங்க போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க. நன்றி, போயிட்டு வாங்க. நன்றி. சரி சரியா. நம்ம எடுத்து வருவோம் இருந்ததுதான் பிளாக்காஞ்சு விழுந்து தாருது. இல்ல எனக்கு பிரச்சனை இல்லை கதிர, நமக்கு என்னது கதிர பிரச்சனை இல்லை. அப்படி நீ உழைக்க நீ ஏலா நீ வந்து மூண்டையில மிச்சம் முடிச்சு அவரு நீ அவரு இப்போதைக்கு தண்ணியை குஞ்சு திரிக்க வேண்டியது தகுதி யோசனை எல்லாரும் கேட்பாங்க. நீங்க விட்ட கிடப்பிட்ட விற்க மாட்டோம் பார்த்து போய் காசு தந்திரிக்க எழுவோம். எனக்கு என்னன்ட்டு நீங்க கேட்பேன், நான் அதை மறந்து வைத்தோம்னே வர ஆக்கள் எல்லாம் 40, 45, 50 கிட்ட தேடும் மாத்தைக்கும் தந்திரிக்காங்க. காசு 1000, 5000, 2000, 3000 எல்லாம் தந்திரிக்காங்க. நிறைய பேர் தந்திரிக்காங்க. பிறகு இவருக்கு இந்த காசு 10,000 தரையதான் இந்த வருத்த காசு அது 5-6 மாத்தைக்கும் தந்திரிக்காங்க. 60,000 பிறகு 5,000 படி 30 தந்திரிக்காங்க. 90 ஒரு செலவு 2-3 லட்சம் போயிருக்கீங்க. ஒரு 7 மாத்தைக்கு நல்ல செலவு போயிருக்கு. நாங்க அடிக்கடி வந்து பாப்போம் பரிசா போயிட்டானே காசு கிடைக்கல. அதான் அப்படி நிறைய பேர் வந்து பார்க்கக்குள்ள காசு கொடுத்து கொடுத்தான் போவாங்க. இப்ப கிடைக்கிறத நம்ம பழசா போயிட்டு 7 மாசம் போயிட்டு இருக்கிறதாங்க பொருட்களா இருக்கு. 3 லட்சத்துக்கு மட்டும் போயிட்டு பார்க்கதான் எனக்கிட்ட இருந்தது. 7 மாசம் 11 மாசம் 5,000 4,000 ஒரு நாளைக்கு வேணுமே. அவருக்கு சாப்பாடு அதெல்லாம் பார்த்து கொள்ளுங்க மணி. அந்த அனாவசியமான செலவுகளை அங்க வாரதையும் செஞ்சிடாதீங்க சரியா. என்னடா நாங்க வர முதலே வந்து அம்மாக்கள் வந்து ஒரு டிவி வாங்கியிருக்காங்க, அந்த அறிக்குது அதை காட்டுங்க. என்ன நம்ம உறவுகள்கிட்ட காட்டத்தானே வேணும். இப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க அது வந்து கட்டு காட்சி தான் எடுத்துக்காங்க. இப்போ என்ன லோன் இல்லாம வந்தோமா நம்ம வாழ்ற வாழ்க்கையில வந்து இருந்து இன்னும் கஷ்டத்தை கொடுக்குறதா இந்த லோன்ன்ற சாமான் சரியா. இந்த லோன் இந்த வட்டி இதெல்லாம் வந்து பெரிய ஒரு தலைவலிக்குரிய பிரச்சனை. இது கிடைக்கிறத சாப்பிடுறோமா ஆட்கள் இல்லை. நம்ம சாகு வாழ்வது நீங்க அதைத்தான் கவலையா நான் யோசிக்கிறேன். அப்படி எல்லாம் இது மொபைல் ஒன்றும் நடக்காது. அம்மா சொல்லி அழுறாங்க சாகு வாழ் இல்லாம அந்த விட்டுருவா நம்மளை தான் பார்க்கணுமாம். நம்மளே ஒரு மகன் நினைச்சுதான் அவங்க அந்த வார்த்தையை சொல்றாங்க. அடுத்து பார்த்தா நேற்று எல்லாம் புள்ள முந்தனத்தெல்லாம் வர பார்த்தாங்க. நம்பிக்கை அந்த பிள்ளைகள் வெறுங்களா நீ கவலைப்படான்னு சொல்லி கொடுத்தனா வேற மாட்டுகள் ஆண்டாள் வருங்களப்பா அங்கேயும் போட்டுதானே ஆக்கெல்லாம் கேட்டு நீங்க இதுல போட்டுக்கிறான் போட்டான்னு கேட்டாங்க. கடைக்கார புள்ளங்கள்லாம் கேட்டது இன்னும் வரலம்மா வாட்டுக்கு போனவங்க வரல கேட்டு கேளு. சரிம்மா சரி நாங்க போயிட்டு வரோம்னு சந்திப்போம். சரி ஐயா உடம்ப பார்த்துக்கொள்ளுங்க, சந்திப்போமா சரியா. ஓகே சரி ஓகே மனோஜ், நாங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சு கொள்கின்றோம். இப்போ இந்த உதவியை செய்த மலர் அங்கிளுக்கு நன்றி. அதோட வந்து பிள்ளை அந்த பிள்ளை படிச்சு ஒரு பொம்பளை பிள்ளை அதான் என்ன படிச்சு கொண்டே வந்து ஓகே நம்மளோட உறவுகளுக்கு உதவி செய்யணுன்றது எல்லாருக்கும் அந்த ஒரு எண்ணம் வராது. அந்த பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்த மலர் அங்கிளுக்கும் அந்த அக்காவிற்கும் அந்த அன்றைக்கு வந்து நான் இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் வெறுமனமே இப்போத்தைய பிள்ளைகள்லாம் வந்து இந்த சோசியல் மீடியாலாம் வந்து இப்போ ரீல்ஸ் செஞ்சுட்டு அந்த சினிமா கவர்ச்சி அதுகளை பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ சினிமான்றது ஒரு முக்கியமான விஷயம் தான். ஓகே நம்ம பொழுதுபோக்காண்டி பார்த்துட்டு முடிக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி படிப்பு ஒரு பக்கமாக நம்முடைய உறவுகளுக்கு உதவி செய்கிறது ஒரு பக்கமாக நினைச்சு அவங்க சேமித்து அதை வந்து அவங்கள்ட்ட கொடுத்து இங்கே வந்து அனுப்பி இருந்ததுக்கு எங்களுக்கு மிச்சம் சந்தோஷம். அப்போ ஓகே நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ளணும். போயிட்டு வரணுமாமா? ஓகே
நன்றிகள். அப்போ அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம். இப்போ அங்கே அனுப்பி அந்த 1,00,000 50,000 கொடுத்துட்டோம். 25,000 மிச்சமாக 50,000 இருக்குது. அதையும் நாங்கள் வந்து தேவையுடையவர்களுக்கு கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கொடுத்துக் கொள்கின்றோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான். பாய்.